ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஜெனரல் தமிழ்ல ஒற்று பிழைகள், எழுத்து பிழைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது அந்த ஒற்றெழுத்துக்கள் மிகுமா, சில இடங்கள்ல மிகாதுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல மிகுன்னு சொல்லுவாங்க, வழி மிகும், மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, எழுத்து பிழைகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரே டாபிக் தான். என்னன்னா அந்த ஒற்று எழுத்துக்கள், அதாவது அந்த மெய் எழுத்துக்கள் மிகும் மிகாது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது மூலமா நம்ம வந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து ஒற்று எழுத்துக்கள் மிகும் மிகாதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மருந்து பிளஸ் கடைன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒற்றெழுத்து மிகுமா மிகாதா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால இதோட நம்மளோட இலக்கண குறிப்பை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சொல் இருக்குது இல்லையா, மருந்து. இந்த மருந்து அப்படிங்கிறது வந்து இறுதியில் இருக்கக்கூடிய தூ அப்படின்னு இருக்கா, இது என்னது, குற்றியலுகர சொல். அப்போ இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய இந்த அப்படிங்கிறது ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ இந்த மொத்த எழுத்துக்களும் என்ன எழுத்து, மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோமா? அப்ப மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்துக்கள் மிகும். அப்ப ஆன்சர் என்ன வரும், மருந்து கடை. அடுத்தது பாத்தீங்கன்னா பேச்சு பேசினான் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல முதல் சொல்ல பாருங்க, முதல் சொல்லோட இறுதி எழுத்து சூன் இருக்கு. இது வந்து ஒரு குற்றியலுகர சொல். கு சு டு து பு ரு, நமக்கு தெரியும் குற்றியலுகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து இந்த எழுத்துக்கு முன்னால என்ன இருக்கு, இச்சுன்னு இருக்கா. இது வந்து வன்தொடர் குற்றியலுகர சொற்கள். அப்போ பேச்சு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகர சொல். அப்போ இந்த இடத்துலயும் என்ன ஆகும், வல்லெழுத்து, அதாவது ஒற்று மிகும். அப்ப ஆன்சர் என்னது, பேச்சு பேசினான். இப்பு சேரும், பேசினான். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா கொத்து பிளஸ் பூன் இருக்கு. இதுவும் அதேதான். இறுதி எழுத்து என்ன இருக்கு, ஒரு குற்றியலுகர எழுத்து சொல் எழுத்து. அதுக்கு முன்னால இத்து இருக்கு. இது வந்து ஒரு வன்தொடர் எழுத்து. அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். இதுக்கு முன்னால என்ன ஆகும், ஒற்றெழுத்து மிகும், கொத்துப்பூ. அடுத்து கடைசி இந்த இது பாருங்க, குரங்கு. இதுவும் என்னது, ஒரு குற்றியலுகர எழுத்து. இதுக்கு முன்னால மெல்லின எழுத்து இருக்கா, இது வந்து மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ குரங்கு கூட்டம், இக்கு மிகும், குரங்கு கூட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா சாறை பிளஸ் பாம்பு. இது வந்து அதாவது குற்றியலுகர சொற்களா அப்படிலாம் கிடையாது. இது வந்து என்னது, இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது இந்த இரண்டாவது சொல் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு பொது சொல்லா இருக்கும். முதல் எழுத்து ஒரு சிறப்பு சொல்லா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லலாம். அப்ப இந்த சாறை பாம்பு அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல நல்ல பாம்புன்னு சொல்லலாம், வேற எந்த பாம்புனாலும் சொல்லலாமா. அப்ப இதுக்கு மீனிங் என்ன, இலக்கண குறிப்புன்னு பார்க்கும்போது இருபெயரொட்டு பண்பு தொகை. அப்ப இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு கீழே கிட்ட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்து மிகும், சாறை பாம்பு. ஓகேவா? இதுதான் வழி மிகும் மிகா இடங்கள்ல சில எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ.